மீன ராசி தோழர்களே, உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியிலே இந்த 2014ஆம் ஆண்டு பிறப்பதனால் தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும், தடைகளெல்லாம் உடைபடும், எதிர்பார்ப்புகளும் நல்ல விதத்திலே நிறைவேறும். உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக விளங்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே அமர்ந்து சந்திரமங்கள யோகத்துடன் காணப்படுவதனால் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற வீடு மனையெல்லாம் நல்ல விதத்திலே அமையும். அது மட்டுமல்லாமல் வீடு வேண்டக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, புதுமனை புகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சூன் மாதம் 12ஆம் திகதி வரை காணப்படுவதனால் வருடம் முதல் சூன் 12ஆம் திகதி வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தாயாருடன் மனத்தாங்கள் வரும். தாயாரின் உடல்நிலையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. தாயாருக்கு சிறு சிறு கண்டங்கள், அறுவை சிகிச்சைகளெல்லாம் வந்து நீங்கும். எனவே சூன் மாதம் 12ஆம் திகதி வரை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. சின்ன சின்ன வாகன விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதனால் அந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு அமோகமானதாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திடீர் யோகங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அதே போல் திருமணம் தள்ளி போனவர்களுக்கும் சூன் 13ஆம் திகதி முதல் டிசம்பர் வரை உள்ள காலகட்டத்திலே நல்ல விதத்திலே திருமணமும் முடியும். வேலையில்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த காலகட்டத்திலே அற்புதமான நிறுவனத்திலே பெரிய வேலையிலே சென்று சேரக்கூடிய அமைப்பும் உருவாகும். சூன் 12ஆம் திகதி முடிந்து சூன் 13ஆம் திகதி முதல் உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் வசந்தம் வீசத் தொடங்கும். எல்லா வகையிலும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த மன இறுக்கங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். இந்த வருடம் முழுக்க அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இட வேண்டாம். அதே போல நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் அத்துமீறி பழக வேண்டாம். அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்து கொள்ளாதீர்கள். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்கள். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். எதிர்வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சின்ன சின்ன பகைமையெல்லாம் வரக்கூடும். சாதாரண விஷயத்திற்கெல்லாம் சண்டையிட்டு கொண்டிருக்காதீர்கள். அதே போல நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்களே பேசி முடித்து கொள்வது தான் மிகவும் நல்லது. அட்டமத்து சனி இந்த ஆண்டு முழுக்க இருப்பதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்டுங்கள். அசைவ உணவுகள், கார உணவுகள், வாயு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்து விட்டால் நல்லது. அல்லது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வருடத்திலே அட்டமத்து சனி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் திகதி வரை அட்டமத்து சனி நடைமுறையில் இருப்பதனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை எல்லாம் உடனுக்குடன் செலுத்திவிடுங்கள். சாலை விதிகளை மதித்து வாகனத்தை இயக்குங்கள். அரசுக்கு வேண்டிய வரிகளை செலுத்தாமல் தாமதப்படுத்தாதீர்கள். அவ்வப்போது அபராத தொகையெல்லாம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல் வங்கிகளிலும் கணக்குகளை சரியாக நீங்கள் பின்பற்றுவது நல்லது. வங்கி கணக்கையும் சரியாக நெறிப்படுத்தி நடத்துவது மிகவும் நல்லது. இந்த வருடம் முழுக்க அட்டமத்து சனி இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் வலுவடைவதனால் வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் உண்டாகும். ஏனென்றால் தற்சமயத்திலே கேது பகவான் 2வது வீட்டிலும் ராகு பகவான் 8வது வீட்டிலும் மறைந்து கிடப்பதனால் அவ்வப்போது கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள், குடும்பத்தில் வரவுக்கு மிஞ்சிய செலவினங்கள் இவையெல்லாம் சூன் மாதம் 20ஆம் திகதி வரை தொடரும். சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் கேது பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை விட்டு விலகுவதனால் சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆனால் கேது பகவான் உங்கள் ராசியிலே சூன் 21ஆம் திகதி முதல் வந்து அமர்வதனால்
கொஞ்சம் நெருப்பு காயங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பித்த நீர் அதிகரிக்கும், வாத நீரும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. லேசாக தலைநோவும் வந்து போகும். சூன் 21 முதல் 7வது வீட்டிலே ராகு பகவான் நின்று கொண்டிருப்பதனால் அது முதல் அதாவது சூன் 21 முதல் ராகு பகவான் 7வது வீட்டிலே வந்து அமர்வதனால் மனைவியின் உடல்நிலையும் லேசாக பாதிக்கும். மற்றபடி இந்த வருடத்திலே மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமாக இருப்பதனால் உயர்வு உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் முற்பகுதி அலைச்சலையும் செலவினங்களையும் போட்டிகளால் நட்டங்களையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சூன் 13 முதல் அதிரடி முன்னேற்றம், லாபமெல்லாம் உண்டு. பணவரவும் அதிகரிக்கும். திடீர் ராஜயோகமும் உண்டு. வியாபாரத்திலே சூன் 13 முதல் கூடுதல் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். பழைய பாக்கிகளும் வசூலாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். நல்ல இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழலெல்லாம் உருவாகும். ஆனாலும் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். வேலையாட்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதூக்கும். வேலையாட்களை பகைத்து கொள்ளாமலும் பங்குதாரர்களை பகைத்து கொள்ளாமலும் இருப்பது நல்லது. உத்தியோகத்திலே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சூன் 13 முதல் வலுவடைவதனால் சூன் 13 முதல் உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவீர்கள். புது சலுகைகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றமும் வரும். அதே போல் பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் சூன் 13 முதல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். விளையாடும் போதும் எச்சரிக்கையாக இருங்கள். கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களை தவிர்த்து விடுவது நல்லது. சூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு உயர்கல்வியிலே வெற்றி உண்டாகும். கன்னிப்பெண்களே, சோர்ந்து விடாதீர்கள். எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். ஆழ்மனதிலே நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். சூன் மாதம் முதல் நல்ல வரணமையும் திருமணம் கூடி வரும். நல்ல நிறுவனத்திலே வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, அதிரடி முன்னேற்றங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வந்தமையும். ஆக மொத்தம் இந்த 2014 ஆண்டு முழுக்க அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனாலும் அதே போல சூன் 21 முதல் ராகு கேதுவின் சஞ்சாரம் சரியில்லாமல் இருப்பதனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளும் விட்டு கொடுத்து போவது நல்லது. மற்றபடி சூன் 13 முதல் குரு பகவான் டிசம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்திலே சாதகமாக இருப்பதனால் வருடத்தின் பிற்பகுதி அமோகமானதாகவும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சக்தியையும் பிரபலங்களின் நட்பால் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். இந்த வருடம் முழுக்க நீங்கள் மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு திருவண்ணாமலை ஒரு முறை வந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்குங்கள். சகல இன்பங்களும் உங்களை தேடி வரும். அன்பிற்கினிய தீபம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த 2014 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இன்பங்களையும் எல்லா வகை செல்வங்களையும் யோகங்களையும் தர வேண்டும், நிச்சயமாக தரும் என்று நவகிரகங்களின் வழி நின்று உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.